நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க. பேச்சு தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். யார் நல்ல பேச கற்றுக்கொள்கிறார்களோ அவங்க ஒரு காரியத்தை ஈஸியாக சாதிச்சுட்டு போயிடுவாங்க. பேச தெரியாத ஆளுங்க தான் போய் ஒரு இடத்துல அப்படியே பரதாமல் நிற்பாங்க. போடா போடா போய் கேள்றா, தாசில்தார் இருக்கார்ல போய் பேசுகிறா அப்படின்னா, வணக்கம் சார். சார் ஆமாம் சார். உன் பேர் என்னப்பா? ரமேஷ் சார். எதுக்கு வந்திருக்க சார்? ஆமாம் சார். சரி நில்லுப்பா, நான் இன்னொரு ஆளை பார்க்குறேன் அப்படின்றவார். சில பேர் போய் அதே தாசில்தார், சார் வணக்கம் சார். சார் என்னைய தெரியாதா சார்? எங்கள் அப்பா அங்கே தான் சார் வேலை பார்த்தாருன்ட்டு அவர் அவங்க அப்பா அங்கே வேலையே பார்த்துருக்க மாட்டார், சும்மா அடிச்சு விடுவேன். அவர் அதை கணக்கு போடுறதுக்குள்ளேயே ஒருவேளை அவங்க அப்பா அங்கே வேலை பார்த்துருப்பார் போல. சரி தம்பி உனக்கு என்ன வேணும்? சார் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்க வந்தேன் சார். ஒரு 3 நாளில் பள்ளிக்கூடத்தில் சேரணும் சார். ஐயா வந்து ஒரு நாளில் கேட்டால் காலையில் கேட்டால் மத்தியானமே போட்டு கொடுத்துருவீங்கன்னு ஊரில் உங்களை பற்றி நல்ல பேச்சு சார். உங்களை பற்றி எப்படி பேசிக்கிறாங்க தெரியுமா? இப்படி ஒரு தாசில்தார் கிடைக்கிறதுக்கு நம்ம ஊர் கொடுத்து வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க சார். அப்படின்னா அவர் படக்குன்னு பேனாவை எடுத்து இந்த தம்பிக்கு ஒரு அரை மணி நேரத்தில் சர்டிஃபிகேட்டை போட்டு கொடுத்துறாப்பா, தெளிவாக பேசுகிறான்ட்டு. அந்த முதல்ல போனாலும் 1 வருஷம் ஆனாலும் சர்டிஃபிகேட் வாங்க மாட்டான். ஆனால் இந்த 2வது ஆள் இருக்கான் பார்த்தீங்களா, கலகலகலன்னு பேசுகிறான் பாருங்கள், அவன் ஈஸியாக காரியத்தை சாதிச்சிருவான். கலகலன்னு பேசுகிறது முக்கியம் இல்லை, நல்லா பேசணும். சில பேர் கலகலன்னு பேசி பக்கத்தில் இருக்கவங்கள கண்ணீர் வடிக்க வச்சுருவேன். நான் அதாவது எப்போ வந்தேன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே எங்கள் அப்பாட்ட சொல்லிவிட்டு அது இப்போ அத்தையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் பெரியப்பா பார்க்கணுன்னு தான் நினச்சேன். பெரியப்பா ஊரில் இல்லை. அப்புறம் பஸ் ஏறி நான் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து இன்றைக்கி தான் ஊர்லேருந்து வந்தார். டிக்கெட்டுக்கு பணம் கொடுக்குறேன்னாரு. அப்புறம் மாட்டேன்ட்டு அப்புறம் நான் டிக்கெட் எடுக்கிறதுக்கு நான் எங்கே போய் பணத்துக்கு போகிறது? அப்புறம் எங்கள் அத்தைகிட்ட போய் என்ன சொல்ல வந்தான்னு இப்போ ஏதாவது தெரிஞ்சா உங்களுக்கு? யாரை பார்க்க, எப்போ போனேன், டிக்கெட் எடுத்தானா இல்லையா, எதுக்குடா போனேன், ஏதாவது புரியுதா? ஏன்னா இந்த நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் பாருங்கள், கண் 2 இருக்கும். ஆனால் அது 2ம் சேர்ந்து ஒரு காட்சியை தான் பார்க்க முடியும். இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா? 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமான்னார் கண்ணதாசன். அதே மாதிரி 2 காது இருக்குது. அதில் இந்த காதில் ஒரு செய்தியும் இந்த காதில் ஒரு செய்தியும் கேட்க முடியாது. இந்த காதில் எம்ஜிஆர் பாட்டையும் இந்த காதில் சிவாஜி பாட்டையும் கேட்டால் காது என்னத்துக்கு ஆகிறது? இந்த காதில் நான் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு, நான் கவிஞனும் இல்லை அப்படி. ஐயோ அப்பா, நான் இப்போ யாருன்னே தெரியாமல் உட்காந்துருக்கேன்ப்பா. 2 காது இருந்தாலும் ஒரு செய்தியை ஒரு பாட்டை தான் கேட்க முடியும். ஆனால் அந்த வாய் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு வேலை மட்டும் இல்லை, 2 வேலை. ஒன்று பேசுகிறது, இன்னொன்று திங்கிறது. இது 2 வேலை இருக்கிறதுனால தான் இந்த காந்தியினுடைய 3 பொம்மைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு பொம்மை 2 காதையும் 2 கையில் வச்சு பொத்தியிருக்கோம். இன்னொரு பொம்மை 2 கண்ணை வந்து 2 கையிலையும் வச்சு பொத்தியிருக்கோம். இன்னொரு 3வது பொம்மை வந்து ஒரு வாயை 2 கையிலையும் வச்சு பொத்தியிருக்கு. ஏன்னா ஒரு வாயை பொத்துறதுக்கு ஒரு கை கூட போதும், இன்னொரு கையை பேசாமல் இப்படி தொங்க போட்டிருக்கலாம். ஆனால் அந்த பொம்மை 2 கையை வச்சு ஒரு வாயை பொத்தியிருக்கேன். என்ன காரணம்னா, சாப்பிட்றதுலேயும் பேசுகிறதுலேயும் ஒரு மனுஷனுக்கு அளவு, நிதானம் 2 வேணும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பொம்மையிலே 2 கையை வச்சு வாய் பொத்தியிருக்கு. அதனால் நம்மளுடைய பேச்சு வந்து எப்படி பேசுகிறோமோ அதை வைத்து தான் இன்றைக்கி மற்றவர்கள்ட்ட நம்ம மனசில் நமக்கு வந்து அவங்க மனசில் இடம் கிடைக்கும். தலைப்பு அருமையான தலைப்பு. சமுதாயத்தின் வளர்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது நேற்றைய வரலாறா, இன்றைய சாதனையா, நாளைய திட்டங்கள்? இன்றைய சமுதாய வளர்ச்சிக்கு காரணம் எதுன்னா நேற்றைய வரலாறு தான். ஐயா, இந்த உலகத்தில் மனுஷன் இன்னைக்கு எப்படி வாழணுங்கிறத தன்னுடைய வார்த்தைகளை வரலாறாக்கி தந்தவன் தான் நம்முடைய வள்ளுவன். இந்த உலக மக்களே எப்படி வாழணுங்கிறத நேத்தே ஒருவர் சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஐயா, வெறும் 1.25 அடியில் இந்த உலகத்தை அளந்து காட்டினான் வள்ளுவன். அந்த வள்ளுவனுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களுடைய வாழும் வள்ளுவர் ஐயா கலைஞர் அவர்கள் திட்டமிட்டு 133 அடியிலே கன்னியாகுமரியிலே ஒரு சிலையை நிறுவினார். அந்த சிலையை அங்கே வச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே ஐயாவை பார்த்து கேட்ட கேள்வி, ஏன் இந்த சிலையை நீங்க மதுரையில் வச்சிருக்க கூடாதா, இல்லை சென்னையில் வச்சிருக்க கூடாதா, இல்லை கோயம்புத்தூர்ல வச்சிருக்க கூடாதா அப்படின்னு.
அதுக்கு எங்களுடைய ஐயா சொன்ன பதில், நமக்கு வடக்கே ஒரு இமயம் இருக்கிறது, நமக்கு வடக்கே ஒரு இமயம் இருக்கிறது, தெற்கே ஒரு இமயம் தேவை என நினைத்தேன், அதனால் தான் வள்ளுவனை அங்கே நிறுத்தினேன் அப்படின்னு. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உலகத்திலேயே பைபிளுக்கு அடுத்து அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தா அது நம்மளுடைய திருக்குறள் மட்டும்தான். இப்படிப்பட்ட சிறப்பு மிக்கது நம்முடைய வரலாறு. சுமத்ரா தீவினிலே புறப்பட்ட அந்த ஆழிப்பேரலை, இந்தோனேசியாவிலே பல கட்டிடங்களை புரட்டி போட்ட அந்த ஆழிப்பேரலை, தமிழகத்தையே வாரி சுருட்டிய அந்த ஆழிப்பேரலை கன்னியாகுமரியில் வந்து எங்கள் வள்ளுவனின் காலை கழுவ முடிந்ததே தவிர எங்களுடைய வள்ளுவனை அசைக்க முடியவில்லையே. ஏன் தெரியுமா ஐயா? நிற்க அதற்கு தகன் சொல்லி கொடுத்ததே அவர் தானுங்க. அப்புறம் அவரே நிற்கலனா எப்படி சார்? ஐயா, இந்த உலகத்துக்கே பொதுமறையை தந்தது எங்களுடைய தமிழனும் தமிழ் வரலாறுகளும் மட்டும்தான். அப்படிப்பட்ட வரலாறுகள் இல்லாம இன்னைக்கு சமுதாயத்துல வளர்ச்சியை நம்ம பார்த்துட முடியுமா? திருவள்ளுவர் அருமையான திருக்குறள் எழுதினாரு. அதை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வாசலில் ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகனி என்னைக்கு எழுதினாரோ, இன்றைக்கி எஸ்எல்சி படித்தவனை அங்கே நில்லுங்கிறேன், பிஏ படித்தவனை இங்கே நில்லுங்கிறேன், இன்ஜினியரிங் படித்தவனை அங்கே நில்லுங்கிறேன். அவர் கரெக்டாக தான் சொல்லிட்டு போயிருக்காரு. நீ எவ்வளவு படிச்சிருக்கியோ அதுக்கு தகுந்த மாதிரி நிற்க அதற்கு தக அப்படின்ட்டு இன்றைய சாதனைக்காரன் வள்ளுவர் ஒரு நோக்கத்துக்கு சொன்னதை இவன் அவனுக்கு தகுந்த மாதிரி பிட்டை மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கான். நான் என்னதான் வரலாறு பக்கம் பேசினாலும் கூட எனக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதனைகள் மேலே மிகப்பெரிய மரியாதை இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளோட பிள்ளைங்களை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வைக்கணும் அப்படின்னா ₹1 கூட ஃபீஸ் கட்ட வேண்டியது இல்லையா? அப்படியா? உண்மையாவே சொல்றேன். அப்படி ஒரு ஐயா, இது ஒரு மிகப்பெரிய சாதனை இல்லையா? நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்க. உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல, எங்க ஊர்ல உண்மையாவே சொல்றேன், பெரிய பெரிய சாதனைனா இதுதான். ₹1 கூட ஃபீஸ் கட்ட வேண்டியது இல்ல. ஆனா உங்க பிள்ளைக்கு அட்மிஷன் போடையில இவங்க மொத்த சொத்தை எழுதி வச்சுட்டு வந்துட்டா போதும். இதாங்க இன்னைக்கு உங்களுடைய கல்வி சாதனையா இருக்கு. உங்க ஊர்ல இலவசமா மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க போல இருக்குன்னு பயந்தே போயிட்டேமா நான். ஐயா, எல்கேஜிக்கு எதுக்குயா என்ட்ரன்ஸ்? புள்ள அம்மா வயித்துல இருக்கையில எதுக்குயா அட்மிஷனு? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு பிள்ளைய நம்மளோட பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம பிள்ளையோட கல்வி வளரணும். ஆனால் பள்ளிக்கூடத்தோட கட்டிடம் ஏன் வளருது? இதை பார்த்துட்டு தான் ஒரு அருமையான கவிஞன் ஒரு கவிதை எழுதுனா, கொள்ளையடிக்கப்படுகிறது கொள்ளையடிக்கப்படுகிறது ஒவ்வொரு வீட்டின் கதவுகள் பூட்டப்படும் பொழுதும் ஒவ்வொரு பள்ளியின் கதவுகள் திறக்கப்படும் பொழுதும்னு எழுதியிருக்கான். அப்படின்னா இன்னைக்கு இதுதான் உங்களுடைய கல்வி சாதனையா இல்லை வளர்ச்சியா? ஐயா, இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட நேற்றைக்கு சமச்சீர் கல்வின்னு எங்களுடைய ஐயா கொண்டு வந்த ஒரு திட்டத்தின் மூலமா போன வருஷம் ஸ்டேட் லெவலில் 19 பேர் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து நம்மளுடைய தமிழ்நாட்டையே உலகளவில் திரும்பி பார்க்க வச்சோம். அப்படின்னா அது வளர்ச்சி. அதுக்கு காரணம் நேற்றைக்கு கல்வி கண் திறப்பதற்காக பாடுபட்ட அத்தனை பேருடைய வரலாறு தானங்க. இன்னைக்கு இளைஞர்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்காங்கிறத கணிக்கவே முடியல சார். எங்க வீட்டுக்கு பக்கத்துல 10 வருஷமா ஒரு பையன் தமிழுக்கு சேவை செஞ்சான். என்னடா இந்த காலத்தில் 10 வருஷமா ஒருத்தன் தமிழுக்கு சேவை செய்கிறானேன்னு சொல்லி அவனை எப்படியாவது ஃபாலோ பண்ணி பார்த்தே ஆகணும்னு சொல்லி நானும் ஃபாலோ பண்ணி போனேன் சார். நானும் ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா அப்புறம் தான் சார் தெரியுது அவன் தமிழுக்கு சேவை செய்கிறேன் 10 வருஷமாக செஞ்ச சேவை தமிழ் மொழிக்கு இல்லை சார், அவன் பக்கத்து வீட்டில் இருந்த தமிழ் செல்விக்கு. ஐயா, இன்னைக்கு இளைஞர்களோட நிலைமை இதுவாக இருக்குது. ஆனால் நேற்றைக்கு தமிழ் மொழிக்காக தன் தலையை தண்டவாளத்தில் கொண்டு போய் வைத்தாரே எங்களுடைய ஐயா கலைஞர், அது வரலாறுங்க. அவையோரை வணங்கி இன்று புதிதாய் பிறந்தோம், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்து நல் அறிவு வேண்டும் என்ற பாரதியாரின் வரிகளை உங்கள் முன்னால் வாரி விதைத்து, அம்மா என்று சொல்ல என் உதடுகளுக்கு உயிர் கொடுத்த என் தாய்மொழியாம் தமிழை வணங்கி எனது விவாதத்தை துவங்குகிறேன். நேற்றென்பது முடிந்தது நினைவில் இல்லை, நான் நாளைக்கு நடப்பதை நினைப்பதில்லை, இன்றென்பதை தவிரவும் எதுவும் இல்லை, கொண்டாடினால் இதயத்தில் கவலை இல்லை. ஐயா, நேற்றுங்கிறது நேற்றோட போச்சு, நாளைக்குங்கிறது வந்தாதான் போச்சு, இன்றைக்குங்கிறதா நிஜமானதாச்சு. அதனால தான் சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது இன்றைய சாதனைகளையும் பேச வந்திருக்கேன். ஐயா, 20 வருஷத்துக்கு முன்னாடி படித்த ஒரு ஆசிரியர் ஒரு 10வது படித்த பையனை பார்த்து கேட்குறாரு, தம்பி நீ படித்த சாதனையை சொல்கிறா அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் 1ஆம் கிளாஸில் 2 வருஷம் படித்தேன் சார், 2ஆம் கிளாஸில் 4 வருஷம் படித்தேன், 3ஆம் கிளாஸில் 6 வருஷம் படித்தேன், இப்படி தட்டு தடுமாறி நான் 10வது வந்தேன் பாருங்க, இதுவே மிகப்பெரிய சாதனைன்னு சொன்னான்.
அதே இது 2 வருஷத்துக்கு முன்னாடி படித்த 10வது படித்த பையன்ட்ட ஒரு ஆசிரியர் போய் கேட்குறாரு, தம்பி நீ படைச்ச சாதனையை சொல்கிறா அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் தமிழில் 100 மார்க் வாங்கியிருக்கேன் சார், ஆங்கிலத்தில் 98 மார்க் வாங்கியிருக்கேன், கணிதத்துலேயும் 100 மார்க் வாங்கியிருக்கேன், அறிவியல்லையும் 100 மார்க் வாங்கியிருக்கேன், சமூக அறிவியலையும் 100 மார்க் வாங்கி 500க்கு 498 மார்க் வாங்கி மாநிலத்திலே முதல் மாணவனாக வந்திருக்கான்னு சொன்னான் சார். இதுதாங்க எங்களுக்கு இன்றைய கல்வியில் என்னுடைய சாதனை. ஐயா நம்ம எந்த நாட்டில் இருக்கோம்? இந்தியாவில். நல்ல வேளை தமிழ்நாடுன்னு சொல்லிடுவீங்கன்னு பார்த்தேன். நீ நாடுன்னு கேட்கவும் இந்தியான்ட்டேன். எந்த மாநிலத்தில் இருக்கேன்னு கேட்டால் தமிழ்நாடுன்னு சொல்லியிருப்பேன் நான். ஐயா ஆங்கில வழி பள்ளியில் படித்தா ஆளுமையில் தலை தோங்கிரும் மாதிரியும், தமிழ் வழி பள்ளியில் படித்தா தரங்கெட்டு போயிடுவோங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எனது தாய்மண்ணான காரைக்குடியை சேர்ந்த 7 மாணவிகள் இந்திய அளவில் நடைபெற்ற திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் பரிசு வென்றிருக்காங்க. என்னடா தம்பி திருக்குறள் ஒப்புவித்தது இந்த காலத்தில் பெரிய சாதனையான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அந்த 7 பேரும் தாங்கள் ஆங்கில வழி பள்ளியில் படித்தாலும் நாங்கள் தமிழை மறந்துடவும் மாட்டோம், தமிழை மறையவும் விட மாட்டோம்னு போட்டியில் வெற்றி பெற்று சாதிச்சிருக்காங்களே. இன்றைய சாதனைகள்லாம் எங்கள் தமிழினத்தை வளர்க்க. ஐயா நீங்கள் ஒரு காலத்தில் நடிகராக இருந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நடிக்க கூப்பிட்றாங்க, இல்லை பாடம் நடத்த கூப்பிட்றாங்க, நீங்கள் பாடம் நடத்துவீங்களா இல்லை நடிக்க போவீங்களா? என்னையே அப்படி ஒரு சிக்கலான கேள்வியை கேட்குறேன். நான் ஏற்கனவே நடிச்சிருக்கேன் ஒரு படம். அது எனக்கு படமாக தான், கடைசி படமாக தான். ஆனால் திரைப்படத்தில் நடித்தா அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப எல்லாரும் பாராட்டி பேசுவாங்க. ஆனால் இந்த ஊடகத்தின் வாயிலாக தமிழையும் பகுத்தறிவு சிந்தனையும் சுயமரியாதையும் தமிழ் மொழி வளர்ச்சியும் பேசுகிறது 1000 சினிமாவில் நடித்ததுக்கு எனக்கு சமம். அதனால் நடிக்க வர்றியா ஆசிரியராக பாடம் நடத்த வர்றியான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் பாடம் நடத்தத்தான் போவேன். உங்களுடைய முடிவு இது. 4 நிமிஷ பாட்டுக்கு 4 லட்சம் வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு நடிகைகளுக்கு மத்தியில் தாங்கிட்ட படித்த 4 மாணவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது சாதனையை கொடுக்கணுங்கிற அளவுக்கு ஒரு ஆசிரியையாக நமக்கு முன்னாடி வாழ்ந்து அவர் ஆசிரியர் பணி அறப்பணிங்கிறத ஒரு சாதனையாக மாற்றி காட்டியிருக்காங்க நடிகை தேவயானி. நம்ம நாட்டுக்கு நடிப்பு தேவையில்லை, மாணவர்களுக்கு படிப்பு தேவைங்கிறது பாடம் நடத்தி சாதிச்சிருக்காங்களா இல்லையா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் கூறும் நீதிபதியாகிய நடுவர் அவர்களே, உங்களை வணங்கி இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து ரசிக கோடி பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி எனது உரையை தொடங்குகிறேன். நான் நாளைய திட்டம்தான்னு பேச வந்திருக்கேன். ஐயா திட்டமில்லாத மனிதன் திக்கற்று போவானா. ஐயா நீங்கள் எவ்வளவு நாள் சாதிச்சிருக்கலாம், அந்த சாதனைக்கு அடிப்படையாக அமைவது அன்றைய திட்டங்கள் தானங்க. திட்டங்கள் இருந்தால்தான் ஒரு மனிதனால் சமுதாயத்திலே உயர முடியுமே தவிர சாதனை வச்சவனால் உயர முடியாது, நேற்றைய வரலாறை வச்சவனால் உயர முடியாது. ஐயா நீங்கள் பைக் ஓட்டுவீங்களா? ஐயா ஓட்டுவேன் தம்பி. இப்போ ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னா எவ்வளவு பெட்ரோல் போடுவீங்க? ஒரு ஊருக்கு போனோம்னா எவ்வளோ தூரம் போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுவேன். ஒரு 10 லிட்டரு 15 லிட்டரு வரைக்கும் போடுவேன். ஐயா எந்த ஊருக்கு போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு முடிவெடுக்கிறீங்க, அதுக்கு எவ்வளவு பெட்ரோல் போடணும்னு திட்டம் போடுறீங்கல்ல, அதுதாங்க திட்டம். திட்டம் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிடலாம், போகிற வண்டி சடையிலே நிற்கும், டக 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 பார்த்தா பெட்ரோலே இருக்காது. இங்கேருந்து உருட்டிட்டு போக வேண்டியதான் பெட்ரோல் பங்கு எங்கே இருக்குன்னு. ஐயா ஒரு வாகனத்திற்கே பெட்ரோல் எவ்வளவு போடணும்னு ஒரு திட்டம் தேவைப்படும் பொழுது சமுதாயத்தை உயர்த்துவதற்கு திட்டம் தேவைப்படாதா? ஆமாம், பைக்கில் போகிறவன் 1/2 லிட்டராக போட்டுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போனால் என்றைக்கு ஊர் போய் சேர்றது? 1/2 லிட்ரு போட்டு ஒரு 4 கிலோமீட்டர் போனோன்னு திரும்ப தீர்ந்துறேன். திரும்ப வண்டியை தள்ளிட்டு போய் அடுத்த பெட்ரோல் பங்கில் ஒரு 1/2 லிட்ரு இப்படியே போட்டுட்டு போனேன். இங்கேருந்து தாம்பரம் போகிறதுக்கே 2 நாள் ஆகும். இங்கே எல்லாரும் உட்காந்துருக்காங்க, நேற்றைய வரலாறில் பேசுகிறவங்க உட்காந்துருக்காங்க, இன்றைய சாதனைகளும் பேசுகிறவங்களும் உட்காந்துருக்காங்க. அவங்க ஏத்தாப்பில் ஒவ்வொரு துண்டு இருக்குது, அது என்னதுன்னு கேட்டு சொல்லுங்கள். எல்லாம் பேப்பரு எழுதி வச்சுருக்காங்க. அந்த பேப்பரில் என்ன இருக்குது? என்ன பேசணும்னு எழுதியிருக்காங்க. அதுதானங்க திட்டம், உங்கள் முன்னாடியே இருக்குது, நீங்களே திட்டம் போட்டிருக்கீங்க. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் பேப்பரை கீழே வச்சுருந்துருப்பேன் ஐயா. கீழே வச்சிருந்தாலும் திட்டம் தானே ஐயா. என்ன பேசணும்னு ஒரு திட்டம் போடாமல் எப்படி தம்பி பேச முடியும்? நடுவரையா அன்றைக்கு நான் ஜெயித்தது அன்று என்னுடைய சாதனை, அது நேற்றைய வரலாறு ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் ஜெயிப்பேன்னா அது இன்றைய சாதனையாக தான் இருக்கும். ஆனால் நடுவர் அவர்களே, நீங்கள் இருக்கக்கூடிய அதே இடத்திலே நான் ஒரு பேச்சாளனாக ஒரு நடுவராக நான் இருப்பேன் என்பது என்னுடைய நாளைய திட்டம். ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த வயசுலேயே என் சேரை பிடிக்கணும்னு நீ ஆசைப்படுற பத்தியா? ரெடியாக இருந்துக்காங்க, எப்போ முடிப்பேன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக ரொம்ப உன்னுடைய ஆசைக்கும் உன்னுடைய திட்டத்துக்கும் உன்னுடைய உற்சாகத்துக்கும் உன்னுடைய ஊக்கத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். காரணம்
தொடர்ந்து இந்த சேர்லேயே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு லியோனி நாற்காலியின் மீது ஆசைப்படுபவன் அல்ல. உங்களை மாதிரி பல பேர் இந்த நாற்காலிக்கு வரணும்னு சொல்லி தான் இந்த நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்கிற நிகழ்ச்சி நடத்துவதற்கு காரணம், லியோனியின் நாற்காலி போல பல நாற்காலிகள், நடுவர் நாற்காலிகள் உருவாகணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை. நடுவர் அவர்களே, ராணி அக்கா அழகா சொன்னாங்க திருவள்ளுவர் சிலை இருக்குன்னு. திருவள்ளுவர் சிலையை பற்றி ஐயா கருணாநிதி அவர்கள்ட்ட கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, நான் வடக்கிலே ஒரு இமயமலை இருக்குது, தெற்கிலையும் வேணும்னு நான் சிந்தித்தேன் என்பது தான் திட்டம். அதன் விளைவாக தானே கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வந்தது. அதுவும் ஒரு திட்டத்தோட விளைவு தானங்க. அதனால தான் சொல்றேன், ஒரு திட்டம் தான் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுவது. நாளைய திட்டங்கள் இன்றைய சாதனையாகுது, இன்றைய சாதனைகள் தான் நேற்றைய வரலாறாகுது. திருவள்ளுவர் பத்தி எல்லாரும் சொல்லலாம். திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறள்ல சொல்லுறாரு, பொருள் கருவி காலம் வினை இடனோடடைந்தும் இருள் தீர எண்ணிய செயல்னு. இதுக்கு பொருள் என்ன தெரியுமா? ஒரு வேலையை நாம செஞ்சு முடிக்கணும்னா அதற்கு தேவைப்படுவது பொருள், காலம், கருவி, இடம், செயல்முறை. செயல்முறை என்பதுதான் திட்டம். ஒரு வேலையை நாம செஞ்சு முடிக்கிறதற்கு திட்டம் தேவைப்படும் பொழுது சமுதாயத்தை உயர்த்துவதற்கு திட்டம் தேவைப்படாதா? ஐயா, நேத்து முறுக்க கலகலன்னு இருந்தவனுக்கு இன்னைக்கு இந்த வருஷத்துல இருந்து அந்த சேர்ல வந்து பெரிய ஆப்பா காத்திருக்கு. தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. ஏன்னு சொன்னா, மே 1 வந்து ஞாயிற்றுக்கிழமை, காந்தி ஜெயந்தி ஞாயிற்றுக்கிழமை, தீபாவளி ஞாயிற்றுக்கிழமை, விஜயதசமி ஞாயிற்றுக்கிழமை, கிறிஸ்மஸ் ஞாயிற்றுக்கிழமை, அடையேன் வரப்போற நியூ இயரும் ஞாயிற்றுக்கிழமை. இப்படியெல்லாம் விட்டா நாங்க எங்கிட்டயா சந்தோஷமா இருக்கிறது? பள்ளிக்கூடத்துக்கு போற பயலுக. அவனுக்கு என்னென்ன கவலை இருக்கு? நீ ஒரு வருஷ காலண்டரை உட்காந்து இன்னைக்கே பார்த்துட்ட பாரு. லீவு நாள் பூரா ஞாயிற்றுக்கிழமை வருதான். அது ரொம்ப வேதனையாக இருக்கான். ஒரு வருஷம்தான் அப்படி வாழ்ந்துட்டு போவேன். இப்போ என்ன ஆச்சு? லீவு நாள். அதனால தான் அன்னைக்கே வைரமுத்து எழுதினார், பண்டிகை நாட்கள் சண்டேயில் வந்தால் டேக் இட் ஈஸி பாலிசின்னு எழுதிட்டார். அதனால் ஒரு காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 ஞாயிற்றுக்கிழமை வந்தால் வந்துட்டு போகுது. ஒரு நாள் அவருக்காக ஒரு லீவை தியாகம் பண்ண என்ன தப்பா? ஒண்ணுமில்லையா, முளைக்கும்ன்ற நம்பிக்கையில தான் மண்ணுக்குள்ள போகுது விதை. நாமளும் திருப்பி கொடுப்போன்ற நம்பிக்கையில தான் புருஷன் தினமும் பொண்டாட்டிக்கிட்ட வாங்குறான் உதை. ஐயா, மலரும்ன்ற நம்பிக்கையில தான் உதிருது பூவு. ஆனா எப்பவுமே பசங்களோட பொண்ணுங்க தான் அதிகமா அடிக்கிறாங்க டாவு. ஸ்கூல்ல மழைக்காக விட்டாங்க பாருங்க லீவு, ஆனா அப்பவும் குறையிலையே நவீன பார்ல கியூவு. ஐயா, நான் சோத்துல போட்டு திங்கிற சால்ட்டு, ஆனா அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய கருத்துக்கள் லாட்டு. அந்த லாட் ஆஃப் கருத்துக்களை ஸ்வீட்டா எந்த தலைப்புல சொல்லலாம்னு யோசிக்கும் போது தான் எனக்கு ஒரு ஒளி தோன்றுது. என்ன தெரியுமா? நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று மட்டுமே கையில் இருக்கக்கூடிய வீணை. அதை வாசிச்சாலும் சாதனை, வாசிக்காம விட்டாலும் சாதனைன்னு சொல்லிட்டு இருக்க முட்டாள்களின் கூட்டத்தில் நான் இன்னைக்கு சேர விரும்பல. ஐயா, நாளைய திட்டத்தில் நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? பேசியே ஏமாத்தி போற அந்த கெட்டவர்களின் கூட்டத்தில் நான் வாழ விரும்பல. ஐயா, உயிரோட இருக்கிற நேரத்தில் விட தான் செத்ததுக்கு அப்புறம் இந்த வரலாறு, இந்த நாடு பேசுதே, அந்த வரலாற்றை தொட்டவர்களின் வாழ்க்கையில வாழ விரும்புறேன். அதனால தான் ஒரு சமூகத்தை வளர்ச்சி பணியில கொண்டு போனோம்னா நேற்றைய வரலாறு தேவன் இங்கே நான் பேச வந்திருக்கேன். ஐயா, ஒன்றும் இல்லைங்க, வரலாற்றை பற்றி பேச போகும்போது நிறையா தலையை உருவடிச்சு இன்றைய சாதனை நாளைய திட்டம்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க கணக்கு நான் வரேன். வரலாறுங்கிறது என்ன தெரியுமா? நேற்று உள்ளவனுக்கு இல்லை, இறப்போருக்கும் இன்று இருப்போருக்கும் நாளை பிறப்போருக்கும் ஒன்றுனா அதுதான் நேற்றைய வரலாறு. ஐயா, இன்றைய சாதனைன்னு நிறைய பேர் பேசுனாங்க. ஒழுங்காலுமே நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. வீரம்ங்கிறது என்ன தெரியுமா? இன்னைக்கு வீரம்ங்கிறது தைரியசாலி மாதிரி நடிக்கிறது, புத்திசாலிங்கிறது அடுத்தவனை முட்டாளாக்குறது, காதலுங்கிறது புழுவி தள்ளுறது, கல்விங்கிறது காப்பி பேஸ்ட் தள்ளுறது. அதையும் தாண்டி சிரிப்புங்கிறது எங்கே தெரியுமா வருது? அடுத்தவன் விழுகும் போது வருது. இதுதான் இன்றைய சாதனைன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த சாதனையில் ஒன்று சொல்கிறேங்க, உண்மையா ஒரு கணவனும் மனைவியும் ஒன்றாய் சேர்ந்து வாழ்ந்தால் அது இன்றைய சாதனை. உண்மையா இல்லையா? இன்னைக்கு வந்து ஒருத்தன் காஃபி பார்லேருந்து வெளியே வரான், ஒரு வித்தியாசமான இறுதி ஊர்வலம் போயிட்டுருக்கு. அந்த இறுதி ஊர்வலத்தில் முன்னாடி ஒரு சவப்பட்டி, அதுக்கு பின்னாடி இன்னொரு சவப்பட்டி, அதுக்கு பின்னாடி வந்து இன்னொருத்தன் கையில் நாயை பிடிச்சிட்டு போகிறான். அவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் வந்து 200க்கு மேலே ஒரு ஆண்கள் மட்டும் போயிட்டுருக்காங்க. அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. விறுவிறுன்னு நாய் பிடிச்ச ஆள்கிட்ட போய் கேட்குறான், ஐயா உங்களை தொந்தரவு பண்ணுறேன்னு மன்னிச்சுங்க, கோச்சுக்காதீங்க, இந்த மாதிரி ஒரு இறுதி ஊர்வலத்தை நான் பார்த்ததே கிடையாது, தயவு செஞ்சு இது எப்படி என்னன்னு எனக்கு சொல்லுங்கள், ஆனால் வந்து எப்படின்னு சொன்னா தான் எனக்கு அந்த ஆர்வத்தை அடக்க முடியல, வேமா சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, நான் ஆசையாக ஒரு நாய் வளர்த்தேன்,
அதே மாதிரி ஆசையாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் ஒய்ஃப் என்ன பண்ணா, என்னைய மிதின்னு மிதிக்கிற மாதிரியே என்னுடைய நாயையும் போட்டு மிதிச்சா. அந்த நாய் சும்மா இருக்குமா, பதிலுக்கு கடிச்சு பிடிச்சி. கடிக்க போகும்போது அதை தடுக்க வந்த என்னுடைய மாமியாரையும் கடிச்சு பிடிச்சி 2 பேரோட பணம் தான் போகுது அந்த சாப்பாட்டுலன்னு சொன்னோடனே நம்மளால யோசிச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் அந்த ஆள்கிட்ட கேட்குறான், அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு அந்த நாயை கொஞ்ச நாள் தாரீங்களா அப்படின்னு. யோ என்ன திடீர்னு வந்து கேட்டால் கொடுத்துருவேண்ணா, நான் போய் லயனில் நின்னியான்னு. அப்போ நின்ன 200 பேருமே வந்து தன்னுடைய மனைவியை கொள்றதுக்காகத்தான் அந்த நாயை கேட்டிருக்கான். ஆக இப்படி இருக்குது கணவன் மனைவியோட உறவு. நீங்கள் சொல்கிறீங்க 10 கல்யாணத்தில் வந்து 8 வந்து காதல் திருமணம்னு. இன்னைக்கு 100 கல்யாணங்களிலே அந்த கோர்ட்டில் டைவர்ஸ்னு இருக்குன்னா அதில் 98 டைவர்ஸ் வந்து காதல் திருமணம் செய்தவன் தான். மறுக்க முடியுமா?